வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில உங்களுக்காகவே தெரியாத பல விஷயங்களை கொண்டு வந்திருக்கேன். டைனோசர் அதெல்லாம் எம்மா பெருசா இருக்கு, ஆனா இருந்தாலும் முன்னாடி இருக்கிற ரெண்டு கை மட்டும் அதுக்கு குட்டியா இருக்கும். இது ஏன்னு கவனிச்சிருக்கீங்களா? சரிப்பா, ஏதோ அப்படி வளர வேண்டியது வளர்ந்துருச்சு, என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. அதாவது பாடி எப்பவுமே அதோட உருவமே ரொம்ப பெருசுங்க, ஆனா அதோட ஃபாஸ்ட் மூவ்க்காக முன்னாடியும் ரொம்ப பெரிய கைகள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா மூவ் பண்ண முடியாது. அதுவே அந்த இடத்துல குட்டி இருந்துச்சுன்னா வெயிட் கம்மி ஆகுதுல்ல, ஸோ எல்லா பேலன்ஸுமே ரெண்டு காலுக்கே வந்துடும். ஸோ எப்படி நம்ம ஹியூமன்ஸ் நடக்கிறோமோ அதே மாதிரி டைனோசர்ஸும் ரொம்ப வேகமாக நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் கைகள் ரொம்ப சின்னதாச்சுன்னு சொல்லி ரிசர்ச்லலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, ஏதோ ஒரு கிரிப்புக்காக. இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு டைனோசர்ஸ் கட்டி பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு கிரிப் வேணும் பார்த்தீங்களா, அந்த கிரிப்பா இந்த குட்டி கைகளை தான் யூஸ் பண்ணுமா. இப்படிலாம் ஸ்டடியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. 1893ல விளையாட்டுத்தனமா ஒரு விஷயம் பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லி பிராங்க் பண்றதுக்காக ரிச்சர்ட் என்ன பண்ணிருக்காரு, தனியா கம்ப்யூட்டர்ல ஒரு மேட்டர் கண்டுபிடிச்சிருக்காருங்க. ஆக்சுவலாக என்னன்னா, கம்ப்யூட்டரை நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டப்புன்னு அது நின்றும், ஸ்டக் ஆகிடும், இல்லை வேற ஒரு இதுக்குள்ள பூட் ஆகி போயிடும். இப்படிலாம் பண்ணும் அப்படின்றதுக்காகவே கோடிங் ஒன்று பண்ணி ஒரு சின்ன மேட்டரை கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனால் அது என்ன தெரியுமா, இட்ஸ் கால்டு வைரஸ். அதான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்ட வைரஸ். அது பிராங்க் பண்ணுறதுக்காக கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா நீங்கள் பிராங்க் தானே பண்ணிருக்கீங்க, நாங்கள் ஃப்ராங்காக ஒன்று பண்ணுறோம் பாருங்க அப்படின்ற மாதிரி ஆளாளுக்கு இதை யூஸ் பண்ணி தப்பான வேலைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆக்சுவலாகவே சின்னதாக விளையாட்டுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட வைரஸ். அப்படி ஒரு வேலை கண்டுபிடிக்கல அப்போனா இப்போ அது வளர்ந்துருக்குமா அப்படின்றது டவுட் தான். ஆன்டி வைரஸ் போடாமே நம்ம எல்லாருமே நம்ம சிஸ்டம் ஜாலியா யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். அக்கேஷனோ வெக்கேஷனோ எப்படினாலும் சரி, படால்னு நமக்கு திஷ்டி விழுந்துரும். அப்பதான் டப்பட்டப்பட்டப்பட்டு வளர்ந்துகிட்டே இருப்போம். 4 பேருக்கு இது தெரிஞ்ச உடனே சட்டுன்னு நம்ம இறக்கி விட்டுருவாங்க. அதான் திஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஈவிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஈவிலையை இப்போ வரைக்கும் தாய்லாந்துல ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எந்த குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தை செம்ம கியூட்டா இருக்குன்னே வச்சுக்கோங்க, அழகா இருக்கு அப்படின்னு சொல்லவே கூடாதான். ஏன்னா இந்த குழந்தை இவ்வளவு அசிங்கமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணுமா. ஏன்னா அதுக்கு ஈவிலையோட அட்டாக் வந்துடக்கூடாது அப்படின்னு நிறைய ஆவிகள் அந்த ஸ்பிரிட்லாம் நம்புறாங்க. அதனால பேட் ஸ்பிரிட் எதுவுமே அந்த குழந்தைக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இதை தொண்டு தொட்டு பாரம்பரியமா எல்லாரும் அதை பண்ணி வந்துட்டு இருக்காங்களாம். அதனால தாய்லாந்துக்கு நீங்க அடுத்த தடவை போகும்போது ஏதாவது வார்டன் போய் பாருங்க, அங்க குழந்தை பிறந்தாலும் என்ன சொல்றாங்கன்னு. ஆர்மியில் அவங்க கண்டுபிடிச்ச மாதிரியான கோட் வேர்ட்ஸும் சரி, இல்ல அவங்க ப்ரொடெக்டர்ஸ் கிட்ட இருந்து அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு பண்ணக்கூடிய விஷயங்களும் சரி, யாராலையுமே பண்ண முடியாது. அவங்க பிரெயின் மட்டும் தனியா செஞ்ச மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடும். அப்படிதான் சிம்பிளா ஒரு மேட்டரை பண்ணிருக்காங்க. ஜெர்மன்ல வேர்ல்டு வார் அப்போ அடிக்கடி ஸ்பை நிறைய பேர் உள்ள வந்துடுறாங்க, நம்ம என்ன பிளான் போட்டாலும் வெளியே தெரிஞ்சிருது, இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு பிரச்சனைகள் வந்திருக்கு, அதனால நமக்கு அந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாரையுமே லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பிட வச்சிருக்காங்க. ஆக்சுவலா எல்லாருமே ரைட் ஹேண்டர் தான், ஏன்னா ரைட்ல ரொம்ப பவர் இருக்கும். ஆனா அவங்களுடைய ஆஃபீஸர்ஸ் மட்டும் லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பிட வச்சிருக்காங்க. இது ரொம்ப வருஷங்களா வேற யாருக்குமே தெரியாம இருந்திருக்கு. ஸோ யாராவது ரைட் ஹேண்ட்ல சடனா வந்து சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்காங்க, சட்டுன்னு மாட்டிப்பாங்க. ஏன்னா என்னதான் அவங்க கன் எல்லாத்தையும் ரைட் ஹேண்ட்ல ஹோல்ட் பண்ணாலும் அவங்க சாப்பிட்றது மட்டும் லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பிடுவாங்க. ஸோ இதுலயே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஸ்பை யாருன்னு. இந்த உலகம் ரொம்ப கொடுமையான நிலைமைக்கு போயிட்டு இருக்குங்க. ஏன்னா டூத் பிரஷ் வச்சிருக்கிறவங்களை விட ஸ்மார்ட் போன்ஸ் வச்சிருக்கிறவங்க அதிகம்னு இப்போ ஒரு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, சும்மா தோராயமா ஒரு மேட்டர் வைங்களேன், 400 கோடி டூத் பிரஷ் இருக்கு, ஆனா 500 கோடி மொபைல் போன்ஸ் இருக்கு யூசேஜ்ல. ஸோ டூத் பிரஷை யூஸ் பண்றவங்க கம்மியா இருக்காங்க, மொபைல் போன்ஸை யூஸ் பண்றவங்க அதிகமா இருக்காங்க. இவங்க எல்லாரையும் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது மொபைல் போன் வாங்க அவங்க கிட்ட காசு இருக்கு, டூத் பிரஷ் வாங்க காசு இல்லையா? புரியலையே. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியிலையும் தெரியாத பல விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல நிறைய கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.